இது உண்மையிலேயே இது தவறான செயல், தவறான பேச்சு, தவறான புண்படும் விஷயம் என்று ஸ்டாலின் நினைத்திருந்தால் கட்சியின் அடிமட்ட பொறுப்பிலிருந்து உறுப்பினர் பதவியிலிருந்து மினிஸ்டர் பதவியிலிருந்து தூக்கி எரிஞ்சிருக்கணும்லாம் இல்லையா? பட்ட போட்டிருந்தா இப்படி, நாமம் போட்டிருந்தா அப்படின்னு சொல்றேன். நீ உன் பொண்டாட்டியோட எப்படா இருப்ப? உன் புள்ள அவன் பொண்டாட்டியோட எப்படா இருப்பா? உன் பொண்ணு அவன் புருஷனோட எப்படா இருப்பா? ரகுபதி அவர் பொண்டாட்டியோட எப்படி இருப்பார்? நீலாம் சட்டத்துறை அமைச்சரா? நீலாம் கேடு, தமிழக அரசியலின் கேடு ரகுபதி. இந்துக்களை புண்படுத்தி விட்டது திமுக என்னைக்காச்சும் நம்ம பேசணும்னா திமுக வாரி சுற்றிடுவோம். நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் வீர செய்வர்கள், நாங்கள் வீர வைணவர்கள் வசனம் பேசிட்டு இருந்தானோல, உங்களை தான் சொல்லியிருக்கான் பொன்முடி. துணை பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ அந்த பதவி எடுத்துட்டா நீ பெரிய புடிங்கன்னு நினைச்சுப்பியா? நீ ஆத்தாளுக்கு 1000, மொவலுக்கு 1000. நீங்க ரீசார்ஜ் பண்ண யார்ட்டுமே காசு கேட்க வேண்டாம். அந்த 1000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுங்க. விடிய விடிய எவன் கூட வேணாலும் பேசிட்டு இருங்க. இதான அவங்களோட தகுதி? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மின்கட்டணம் செலுத்த சித்திரை திருவிழா நடத்த மாட்டில்ல? இன்னும் 5 வருஷம் 4 வருஷமா மின்கட்டணம் செலுத்துற எந்த அரசு அலுவலகங்களுக்கும், பள்ளிக்கூடங்களுக்கும், மருத்துவமனைகளுக்கும், ஜட்ஜி பங்களாவுக்கும், மினிஸ்டர் பங்களாவுக்கும், தலைமைச் செயலகத்துக்கு மின்கட்டணம் செலுத்துற 5 வருஷம் 4 வருஷமா எல்லாத்தையும் இழுத்து மூடுங்களா? முஸ்லிம்களுக்கு 250 கோடி ரூபாய் நீ இனாமா கொடுக்குறீங்களா? இந்து கோயிலுக்கு 1 கோடி ரூபாய் நீ மின்கட்டணத்தை செலுத்த மாட்டியா? நீ அந்த கோயில் வருமானத்தை எடுத்து கட்ட மாட்டியா? நீ கொடுக்க வேணாம்டா, ஒப்போம் சொத்தை கொடுக்க வேணாம்டா, கோயில் வருமானத்தை கொடுக்குமா இல்லையா? இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. பொது மேடையில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. சைவர்களுக்கும் வைணவர்களையும் ஒப்பிட்ட மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ரொம்பவே கொச்சத்தனமான விஷயமா இருக்குது. இதுவரைக்கும் திமுகவில் எந்த எதிர்ப்புமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காட்டாமல் இருந்தவங்க இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் பதவி நீக்கம் பண்ணியிருக்காரு. கனிமொழி அவர்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு அப்படின்றது. சாரி மாணி, உங்களை வச்சுக்கிட்டு பேசுகிற தர்மசங்கரத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீங்க. இந்த ஆள் இருக்கான, பொன்முடி இருக்கான, இவனுக்கெல்லாம் இது திமுகவோட ஒட்டுமொத்தமான லாங்குவேஜே தான். திமுகவோட ஒட்டுமொத்த லாங்குவேஜே இப்படி தான் இருக்கும். இது என்னமோ இந்த தாமிரப்பரணின்னு ஒரு படம் பார்த்தீங்களா? அதில் விஷால் நடிச்சிருப்பார், மனோரமா பிரபுலா நடிச்சிருப்பாங்க. விஷால் தேங்காவெல்லாம் திருடி விற்று வெள்ளி சிலையை எடுத்துக்கொண்டு போய்ட்டு பெயிண்ட் அடித்து வச்சுட்டு ஒரிஜினல் வெள்ளி சிலையை விற்றுருப்பார். அதுக்கு கண்டிக்கிறப்ப மனோரமா ஒரு தீர்ப்பு சொல்லும், நம்மளுக்கு நீ சாப்பிட மட்டும் தான் வீட்டுக்கு வரணும், மற்ற நேரத்துக்கு வீட்டுக்கு வர போடா வெளியே அப்படிங்க. அதே போல் ஒரு தண்டனை. இது உண்மையிலேயே இது தவறான செயல், தவறான பேச்சு, தவறான புண்படும் விஷயம் என்று ஸ்டாலின் நினைத்திருந்தால் கட்சியின் அடிமட்ட பொறுப்பிலிருந்து உறுப்பினர் பதவியிலிருந்து மினிஸ்டர் பதவியிலிருந்து தூக்கி எரிஞ்சிருக்கணும்லாம் இல்லையா? அது இல்லாமல் நியாயமாக இருந்திருக்கும், அதில் உண்மையாக இருந்திருக்கும். அப்போ தான் அந்த இந்துக்களுடைய உணர்வுகளையும் வைணவர்கள் சைவர்களுடைய உணர்வுகளை நீ மதிக்கக்கூடிய ஒரு தலைவனாக நீ இருந்திருந்தால், நீ பொன்முடியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கி அமைச்சர் பதவியை விட்டு தூக்கி எறிஞ்சிருக்கணுமா இல்லையா? இதுக்கு முன்னாடி ஓசின்னு ஒரு சொன்னதா இருக்கட்டும், இந்த 1000 ரூபாய் விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயம். இவனுங்களுக்கு இந்த திமுக தலைவன் இருக்கானோல, எவனுக்கும் மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாதுமா. மக்களும் அடி முட்டாள்கள்மா, ஆட்டு மந்தை கூட்டமா மக்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலில் துரைமுருகன் பையன் என்ன பேசுனா, நல்லா பான்ஸ் பவுடர் போட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பொம்பளவெல்லாம் பழப்பழன்னு நிற்கிறீங்கன்னு கேட்டானே. 1000 ரூபா பணத்தை கொடுத்ததுனால அந்த மக்கள் அவனுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. மானங்கட்ட மக்கள் அவங்களுக்கு தானே ஓட்டு போடுறாங்க. இப்போ இந்துக்களை புண்படுத்தி விட்டது திமுக என்னைக்காச்சும் நம்ம பேசணும்னா திமுக வாரி சுற்றிடுவோம். நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் வீர செய்வர்கள், நாங்கள் வீர வைணவர்கள் வசனம் பேசிட்டு இருந்தானோல, உங்களை தானே சொல்லியிருக்கான் பொன்முடி, உங்களை தான் சொல்லியிருக்கான். பொன்முடி வீட்டில் அவன் பொண்டாட்டியோட எப்படி இருந்தான், பொன்முடி பையன் அவன் பொண்டாட்டியோட எப்படி இருந்தான், பொன்முடி பொண்ணு அவன் புருஷனோட எப்படி இருந்துச்சு சொல்லுவானா? பொன்முடி பொது மேடையில் சொல்லுவானா? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, ஒரு கேஷுவலா பேசும்போது என்னமா கேஷுவல்? சட்டத்துறை அமைச்சர் என்கிட்ட பேசணும் வந்தால மனுஷனமா இருந்தாலும் தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அவன். நீலாம் சட்டத்துறை அமைச்சரா? நீலாம் கேடு, தமிழக அரசியலின் கேடு ரகுபதி. எப்படிமா வாய் தவறி வரும்? நிறுத்தி நிதானமா தெளிவா ராமகிருஷ்ணன் சொல்லட்டுமா அப்படின்னு ராமகிருஷ்ணன் யாரோ ஒருத்தன்ட்ட கேட்டுக்கிட்டு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு இதை தான் பேச போறோம், இப்படிதான் பேச போறோம், இதை தான் சொல்ல போறோம்னு தெளிவா பேசின அந்த அயோக்கிய ராஸ்கல். வார்த்தை தவறி வந்துருச்சான் ரகுபதிக்கு. வார்த்தை தவறினா டங் ஸ்லிப்பா ஏதோ ஒரு வார்த்தை வந்துடும். இப்ப நம்ம சேனல்ல பேசினப்பயே நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன்.
அது வந்து கலோக்கியெல்லாம் எங்கும் எப்போதும் சொல்லப்படக்கூடிய வார்த்தை. உடனே சவர தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு விளக்கம் சொல்லி அதை சரி பண்ணோம். இது டன் ஸ்லிப்புன்னு சொல்லலாம். நிறுத்தி நிதானமாக இன்னொருத்தட்ட பர்மிஷனை கேட்டு வாங்கிக்கிட்டு பட்டை போட்டிருந்தா இப்படி நாமம் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் பொண்டாட்டியோட எப்படா இருப்ப? உன் புள்ள அவன் பொண்டாட்டியோட எப்படா இருப்பா? உன் பொண்ணு அவன் புருஷனோட எப்படா இருப்பா? ரகுபதி அவர் பொண்டாட்டியோட எப்படி இருப்பார் சொல்லுவார் பொது வெளியில? இந்து மதம் அவனுக்கு இலக்கணமா போயிடுச்சு. அவனுக்கு ஒரு வைணவன் ஒரு சைவன் சிவனை வழிபடக்கூடிய ஒருத்தன், வைணவனை பெருமாளை வழிபடக்கூடிய ஒருத்தன் திமுக ஓட்டு போட்டா அவனை விட மானங்கெட்ட வெட்கங்கெட்ட சூடு சொர்ணையற்ற ஒரு மனிதர்கள் இந்தியாவிலே வாழ முடியாது, இந்த உலகத்திலே வாழ முடியாது. உன் கலாச்சாரத்தை, உன் பண்பாட்டை, உன் இறை நம்பிக்கையை, உன் இறைவனை, உன் இறை அடையாளத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய அயோக்கிய திருட்டு கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வாக்களிக்கிற ஒவ்வொரு ஹிந்துவும் தேச துரோகிகள், இன துரோகிகள். அவங்க அம்மாவை குறைச காத்துட்டு இருப்பானமா? இல்லை, இப்போ நீங்கள் வாக்கை பற்றி சொல்கிறீங்க, ஆனால் இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே. சார் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த அதிமுக போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. மாநில பாஜகவுடைய தலைமை நேற்று தான் தேர்வு செய்யப்பட்டு ஃபைனல் ஆகிருக்குது. அவங்க அடுத்த கட்டமாக போராட்டத்தை கையில் எடுப்பாங்க. இவர் சட்டமன்றத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும், அன்குவாலிஃபைடு பண்ண வேண்டும். சும்மா கட்சி பதவி துணை பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? கட்சியில் என்னமா அதிகாரம் இருக்குது? துரைமுருகன் பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் கிடையாது. எல்லா அதிகாரமும் உதயநிதி ஸ்டாலின் இருக்கு. அடுத்த கட்டமாக யார்கிட்ட அதிகாரம் இருக்கு? துர்கா மாட்ட இருக்கு. அடுத்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சபரி சென்டர் இருக்கு. துணை பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ அந்த பதவியை எடுத்துட்டா நீ பெரிய புடிங்கன்னு நினைச்சுப்பியா? நீ எம்எல்ஏ பதவியிலிருந்து மினிஸ்டர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணுமா? அவரை தூக்கி எறியணும், அடிப்படை உறுப்பினர்கள் தூக்கி எறியணும். இவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறானோமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுன கொச்சையா பேசுன விஷயங்களுக்கு கட்சியில வச்சிருக்கலாமா? தூக்குவானோ, 3 மாசம் கழிச்சு சேர்ப்பானோ, திரும்ப அந்த ஆளுக்கு மேடை போட்டு கொடுப்பானோ, திரும்ப அந்த ஆளு போய் பேசுவான் அயோக்கியப்ப. அதே போல தானே வச்சிருக்கானுங்க. நீ வந்து ஒரு இனத்தையே நீ துரோகம் பண்ணியிருக்க, நீ கொச்சையா பேசியிருக்க, அசிங்கப்படுத்திருக்க. இது மத சின்னமா? என்ன என்னைக்காச்சும் விபூதி இல்லாமல் பார்த்துருக்கீங்களா? ஒரு நல்ல வைஷ்ணவன் பெருமாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற என்னைக்காச்சும் பட்டை நம்ம போடாம யாரையாச்சும் பார்த்துருக்கீங்களா? அந்த 2 அடையாளங்களை கொச்சைப்படுத்தின இந்த அயோக்கியப்ப திருட்டு ராஸ்கல். இவெல்லாம் அமைச்சர். இந்த அமைச்சகத்துக்கு நம்ப இருக்கும். இவனுக்கு வனத்துறை அமைச்சர் கொடுத்துருப்பாங்க. இப்போ கல்வித்துறையிலிருந்து பிடிக்கிட்டாங்க, வனத்துறை அமைச்சராக கொடுத்துருக்காங்க. இவர் மிருகங்களோட உடலுறவு கொள்ளக்கூடியவனவன், அதுக்காக அவனுக்கு வனத்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்களா? இப்படி பேசலாம்ல நம்ம? ஐயோக்கே திருட்டுறவன். இதுக்கு திமுகவுக்கு வாக்களித்தால் இதற்கு மேல் இதே துரைமுருகன் என்ன பேசினாரு? ஆத்தாளுக்கு 1000, மொவலுக்கு 1000. நீங்க ரீசார்ஜ் பண்ண யார்ட்டுமே காசு கேட்க வேண்டாம், அந்த 1000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுங்க, விடிய விடிய எவன் கூட வேணாலும் பேசிட்டு இருங்க. இதான அவங்களோட தகுதி? இதானவா அவங்களோட தகுதின்னு கேட்கிறேன். இந்த துறைமுருகன் என்ன பேசுறாங்க? முந்தா நாள் பொன்முடி மீது நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் மாற்றுத்திறனாளிகளை பற்றி மிக கேவலமா பேசினானா இல்லையா? என் தலைவன் தான் ஊனமுற்றோர் என்கின்ற வார்த்தையை நீக்கி மாற்றுத்திறனாளி என்று அவர்களுக்கு பெயரிட்டு என் தலைவன் தான் பெருமைப்படுத்தினார். பெருமை பேசுறீங்கள? அப்படிப்பட்ட நபர்களை குருட செவிட நொண்டி நொனோ மொடோன்னு பேசுறான இந்த துரைமுருகன் மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? பேசலாமாமா அப்படி? அது ஒரு சமுதாயம் இல்லை. அவன் குருடா பிறக்கணும், செவிடா பிறக்கணும், ஊனமா பிறக்கணும், கல்லு கால் நொண்டியா பிறக்கணும், கை ஊனமா பிறக்கணும். அவன் வேண்டிக்கிட்டா பிறந்தான், அவன் வாண்டடாவன் தான். அவனை பத்தி பேசிட்டு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், முதலமைச்சர் மனது புண்பட்டு இருக்கு, எவ்வளவு புண்பட்டு இருந்த நீ மனுஷனா? நீனு வயசுல முதிர்ந்த அரசியல் வயதானே. இந்த கருணாநிதி அவர்கள் தான் இந்த பேர் எல்லாமே வந்து மாற்றுத்திறனாளி, பார்வை மாற்றுத்திறனாளி, அந்த மாதிரியான பேர்கள் வந்து வச்சாரு, திருநங்கை போன்ற விஷயங்கள். ஸோ கலைஞருடைய அந்த இதிலே வந்துட்டு நான் அதை சொல்லிட்டேன் அது அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் முட்டா பயங்கிறேன். என் தலைவன் தான் மாற்றுத்திறனாளி பேர் வச்சான்னு சொன்னான், அதை பற்றி நீ பேசலாமா? உனக்கு உதாரணம் சொல்ல வேற வழியே இல்லையா? இவர்களுக்கெல்லாம் எவனுக்கும் பொறுப்பு கிடையாதுமா, எவனுக்கும் வந்து சிந்தனை கிடையாது, எவனுக்கும் செயல் கிடையாது, எவனுக்கும் மக்களை கண்டு பயம் கிடையாது, இவர்களுக்கெல்லாம் எவனுக்கும் வந்து சொந்த தகுதி கிடையாது. சாராயம் காசு பிரியாணியை கொடுத்தா ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையோட இருக்கானுவோ. இந்த மாட்டு மந்த கூட்டம், மக்கள் கூட்டம் இதையெல்லாம் மறந்துட்டு வாக்குச்சாவடிக்கு போய் இவங்களுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் இந்த அயோக்கியர்கள் இப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. இப்போ கனிமொழி அவங்க கூட்டத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு போலீஸ்க்கு என்ன நடந்தது அப்படின்னு. அன்னைக்கு எல்லாமே பேசாத கனிமொழி அவர்கள் இன்னைக்கு பொன்முடி அவர்கள் இதுக்கு முன்னாடி பல விஷயம் பேசினார். அந்த குறிப்பிட்ட இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த ஒரு நடவடிக்கை ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷன் வந்துடுச்சுமா, 10 மாசத்துல எலெக்ஷனு. இவங்களோட தகுதி என்ன தெரியுமாம்மா? உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. ஹிந்து சமய அறநிலையத்துறையினுடைய வேலை என்னமா? இவனை எவ்வளவு ஹிந்துக்களுக்கு எதிரானவனு சொல்றதுக்காக நான் சொல்றேன்.
இந்து அறநிலையத்துறையின் வேலை என்ன? ஆடிட்டிங் பண்றது, கணக்கு வழக்கு பார்க்கிறது, எல்லாம் சரியாக இருக்குது. வர வேண்டிய வருமானம் ஒழுங்காக வருதா, உண்டியல் வருமானம் ஒழுங்காக என்ன படிக்கிறதா, அந்த பணத்தை ஒழுங்காக பயன்படுத்தப்படுதா, கோயிலுக்கு என்னென்ன செலவு அடிப்படை செலவு செய்யும் அந்த செலவுகளை செய்து கொண்டிருக்கிறார்களா, அந்த கட்டுப்பாட்டுடன் இருக்கிறதா, வரவு செலவை சரிபார்த்து வரவு செலவை செய்ய வேண்டிய செலவை முறையாக செய்கிறார்களா என கண்காணிப்பது மட்டும்தான் இந்து சமய அறநிலையத்துறையின் வேலை. ஆனால் அதை விட்டுட்டு தங்கத்தை எடுத்து வந்து டெபாசிட் செஞ்சோம், தங்கத்தை உருக்கினோம், கல்லூரி கட்டுகிறோம், மருத்துவமனை கட்டுகிறோம் அப்படின்னு அந்த இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தை மீறி செயல்படக்கூடியவர்கள் திராவிட மாடல் அரசாங்கம். இந்த திருட்டு மாடல் அரசாங்கம் நேற்று ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது சம ஹரிதாஸ் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில் நடக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா நடக்காது. காரணம், 1 கோடி ரூபாய் மின்கட்டண பாக்கி வைத்திருக்கின்ற காரணத்தினால் சித்திரை திருவிழா நடக்காதுன்னு மதுரை கமிஷனர் அறிவிச்சிருக்காரு. இதை விட மானக்கேடு, வெக்கக்கேடு, அசிங்கம் இந்துக்களுக்கு உண்டா? ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50,000 பேர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றான். ஆவரேஜா ஒரு நாள் 60,000 வரலாம், ஒரு நாள் 1 லட்சம் வரலாம், ஒரு நாள் 30,000 வரலாம். ஆவரேஜ் கணக்கு எடுக்கணும். ஒரு மாசத்துக்கு 50,000 பேர் மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் தரிசனம் பண்ண வரான். ஒருத்தன் 1 ரூபா உண்டியல்ல போறதா வச்சுக்கோமா. ஒரு நாளைக்கு 50,000 ரூபா, 30 நாளைக்கு 1.5 கோடி ரூபா வருது இல்ல? இந்த 1.5 கோடியை வச்சு மாசம் மாசம் மின் கட்டணம் செலுத்தினாங்களே பார்க்க வேண்டிய ஏசி டிசி கமிஷனர்லாம் எங்க போனவா? அதுக்கு தானே அவன் இருக்கானுவா? கமிஷனர் ஃபண்ட் வாங்கிட்டு போயிடுறான். கமிஷனர் வர்ற வருமானத்திலிருந்து இத்தனை சதவீதம் கமிஷனர் ஃபண்டா கொடுங்கன்னு சொல்லி கமிஷனர் ஃபண்ட் ஒன்று சேர்த்து வச்சுக்கிறானுங்க. அப்புறம் இவனு ஜீப் வாங்குறானுவோ, இவனை வந்து அழகிய டாய்லெட் கட்டிக்கிறானுவோ, முந்திரி பக்கடை சாப்பிட்றானுவோ, காப்பி குடிக்கிறானுவோ. மின்கட்டணம் செலுத்தினதை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் எங்கேவா போனா? அந்த ஈஓ, அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட டிசி, அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட ஏசி எல்லா பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுமா இல்லையா? ஏன்டா கோயிலுக்கு பணம் கட்டல, மின்சார கட்டணம் கட்டல, வருமானம் வரலையா? உண்டியல் வருமானமே மாதம் 1.5 கோடி ரூபா வரக்கூடிய கோயிலில் அதில் கடைகள், வணிக நிறுவனங்கள், நிலங்கள், நஞ்சை புஞ்சை நிலங்கள், அதன் மூலயமா வரக்கூடிய வருமானங்கள், இதெல்லாம் வச்சு ஒரு நாள் அந்த கோயிலுடைய மின்கட்டணத்துக்குடைய செலுத்துவதை கண்காணிக்க முடியாத துப்புக்கட்ட இந்த அறநிலையத்துறை ஒரு திருவிழாவை நடத்த முடியாதுங்கிறான். இன்னொரு கேள்வி அழகா கேட்டிருந்தார் மாரிதாஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பால்வாடி கட்டடத்தில் ஆரம்பிச்சு தலைமைச் செயலகம் வரைக்கும் இந்த 4.5 வருஷமா மின்கட்டணமே செலுத்தல. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மின்கட்டணம் செலுத்தல, சித்திரை திருவிழா நடத்த மாட்டில்ல. இன்னும் 5 வருஷம் 4 வருஷமா மின்கட்டணம் செலுத்தல. எந்த அரசு அலுவலகங்களுக்கும், பள்ளிக்கூடங்களுக்கும், மருத்துவமனைகளுக்கும், ஜட்ஜி பங்களாவுக்கும், மினிஸ்டர் பங்களாவுக்கும் தலைமைச் செயலகத்துக்கு மின்கட்டணம் செலுத்தல 5 வருஷம் 4 வருஷமா. எல்லாத்தையும் இழுத்து மூடுங்களா? மூடுவானுங்களா? எல்லாத்தையும் இழுத்து மூடுங்களா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு என்ன ஒரு நியாயம்? உனக்கு 16% இந்து அறநிலையத்துறைக்கு திருக்கோயில்கள் வருமானத்திலிருந்து வருது 16%, நிர்வாக செலவு 14%, ஆடிட்டிங் செலவு 2%, 16% எடுத்துக்கிற. அதில் கமிஷன் ஃபண்ட் ஒன்று தனியாக சேர்த்துக்கிற. கோயிலில் இருக்கிற ஃபண்டெல்லாம் எடுத்து ரோடு போடுறேன், கட்டடம் கட்டுறேன், பில்டிங் கட்டுறேன், வணிக வளாகம் கட்டுறேன்னு சொல்லி அதில் கோடியாக கொள்ளையடிக்கிறீங்க. இவ்வளவு வருமானம் உங்களுக்கு அரசாங்கத்துக்கே வருது. ஆனால் இஸ்லாமியர்களின் போர்டுல இருந்து அரசாங்கத்துக்கு என்ன வருமானம் வருது? ஒத்தருவா வருமானம் வருதா? ஆடிட்டிங் ஃபீஸ் வருதா? இல்ல நிர்வாக செலவு உங்களுக்கு கிடைக்குதா? என்ன கிடைக்குது உங்களுக்கு இது இஸ்லாமிய சொத்துக்கள் இருந்து? ஆனா அவங்க நோம்பு கஞ்சி ஊத்துறதுக்கு 250 கோடி ரூபாய் இனாமசம் கொடுக்கல. முஸ்லிம்களுக்கு 250 கோடி ரூபாய் நீ இனாமா கொடுக்குறீல்ல, இந்து கோயிலுக்கு 1 கோடி ரூபாய் நீ மின்கட்டணத்தை செலுத்த மாட்டியா? நீ அந்த கோயில் வருமானத்தை எடுத்து கட்ட மாட்டியா? நீ கொடுக்க வேணாண்டா, ஒப்பவுன் சொத்தை கொடுக்க வேணாண்டா, கோயில் வருமானத்தை கொடுக்கணுமா இல்லையா? கோயில்ல இருந்து மின்கட்டணம் செலுத்தாதது யார் தவறு? அறநிலையத்துறை அதிகாரிகளின் தவறு. அதை கண்காணிக்க தவறு அறநிலையத்துறை அமைச்சரின் தவறு. அவங்களால வேலையை விட்டு நிற்கிங்க, அமைச்சரை பதவி விட்டு நிற்கிங்க. எப்படி அந்த கோயிலுக்கு இவ்வளவு வருமானம் வருது, வாடகையா இவ்வளவு வருது, உண்டியல்ல இவ்வளவு வருது, இந்த பணத்தை வச்சு மின்கட்டணம் செலுத்த முடியல, உங்களுக்கு தகுதி இருக்கா? இந்த பதவியில் தொடர உங்களுக்கு தகுதி இருக்கான்னு அங்க இருக்கிற இஓ, இசி, டிசி, கமிஷனர் எல்லா பதவி நீக்கம் செய்ய சஸ்பெண்ட் பண்ணி காத்திருப்போர் பட்டியல் தவறு செய்யறது இவங்க அயோக்கிய திருட்டு கூட்டம். தண்டனை மீனாட்சி அம்மனுக்கா? தண்டனை மதுரை மக்களுக்கா? தண்டனை மதுரை மீனாட்சி அம்மனுடைய பக்தர்களுக்கா? இந்த அம்மா, அந்த கமிஷனர் அம்மா வந்து இடமாற்றம் செய்யணும், சஸ்பெண்ட் பண்ணணும். இவ்வளோ இந்துக்கள் மீது வச்சிருக்கிற மரியாதை இவ்வளவுதாம்மா. நான் இஸ்லாமியர்களுக்கு வந்து ரம்ஜான் நோம்புக்கு கஞ்சிக்கு அரிசி கொடுக்கறது, அதுக்கு 250 கோடி கொடுக்கறத பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவர்களை எப்படி பொத்தி பாதுகாக்கிறார்கள், இந்துக்களை எப்படி நசுக்கிறாங்கிறத புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்துக்கள் கோயிலில் இருந்து உனக்கு வருமானம் வருது கோடி கோடியா, ஆனால் அந்த கோயிலுக்கு நீ மின்சார கட்டணம் செலுத்த மாட்டேன். ஆனால் அவங்களுக்கு மட்டும் 250 கோடி என்னமா தூக்கி தருவேன். அப்ப ஏன் இந்த பாகுபாடு? ஏன் இந்த மத வெறி? உனக்கு
பொன்முடி பேசுறதுக்கு இதுக்கு அர்த்தம் ஒன்றா இருக்காதாமா? இவ்வளவுதான் இந்து மதத்தை அவர்கள் இந்து மதத்தில் உள்ளவர்களையும் இந்து மதத்தில் உள்ளவர்களின் தத்துவங்களையும் இந்து மதத்தை நம்பக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையும் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவுதான் செய்யும். அவங்க நம்பிக்கைக்கு இவ்வளவுதான் பாத்திரமா நடந்துக்கும். பொன்முடி பையன் இன்னைக்கு பேசல, திமுக காரனுங்க இன்னைக்கு பேசல. இந்த முதலமைச்சரே கேவலமா பேசுறோம் தானே நம்ம இந்து மதத்தை, மன்னிக்கணும், இந்த முதலமைச்சரே கேவலமா பேசுறோம் தானே இந்து மதத்தை, முஸ்லாமியர் விட்டு திருமணத்தை நடந்துக்கிட்டு. ஸோ இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்து மதத்தை போற்றி வணங்கக்கூடியவர்கள், இந்து சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் திமுகவுக்கு வாக்களித்தால், ராமதாஸ் ஐயா ஒரு தடவை ஒரு மீட்டிங்கில் சொன்னார், இனி நான் இந்த கட்சியோட கூட்டணி அமைத்தால் பெற்ற தாயுடனும் உடன் பிறந்த சகோதரியுடனும் உடலுறவு கொண்டதற்கு சமமான செயல்னு சொன்னார். திமுகவில் இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இந்து சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இந்து தெய்வங்களை வணங்கக்கூடிய, இந்த இறைநம்பிக்கை உடைய எவனாவது திமுக ஓட்டு போட்டால் அவன் பெற்ற தாயோரையும் உடன் பிறந்த சகோதரையும் உடலுறவு கொண்டதற்கு சமமான செயல் அப்படின்னு குற்றச்சாட்டமா டேரிங்கா சொல்றேன். இதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல. சரி, எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.